இந்த வீடியோவில் வந்து நம்ம HTMLோட பட்டன் எலிமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஓப்பன் ஆங்கிள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் பட்டன்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா அண்ட் அதில் வந்து ஒரு க்ளோஸ்டு ஆங்கிள் ப்ராக்கெட்டை போடணும். அப்படி நமக்கு க்ளோசிங் டேகும் சேர்த்தே கிடச்சிருச்சு VS கோடில். இப்போது நம்ம இதை சேவ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு குட்டியாக ஒரு பட்டன் கிரியேட் ஆகிருக்கும். பட் இதுக்குள்ளே எதுவுமே இல்லை, ஒரு கண்டென்ட்டும் இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். கிளிக்குன்னு நான் ஒரு டெக்ஸ்ட் இதுக்கு நேம் கொடுக்குறேன். இதுதான் நம்மளோட பட்டனோட நேமாக மாறும். ஸோ அந்த நேமை கவர் பண்ணி அந்த பட்டன் இருக்குது இப்போது. ஸோ இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது இது ஒர்க் ஆகும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் சில பட்டன்ஸில் ஒரு டிசைன்ஸ் எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. சர்டன் பிளேசஸில் வந்து சில பட்டனுக்கு முன்னாடி டவுன்லோட் பட்டன் ஐக்கான் ஒரு எனி ஐக்கான் வந்து டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடியும் வைக்க முடியும். அதுக்கு வந்து ஃபாண்ட் ஆசம்ங்கிற ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட் காமன்லி. பட் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு SVG ஐக்கான் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணும்னா கூட உங்களால் பண்ண முடியும். பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜஸ்ட் டெக்கரேஷன் பர்பஸ் மட்டும்தான். பட் நம்ம இந்த வீடியோலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் எலிமெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டனில் வந்து மல்டிபிள் டைப்ஸ் உண்டு. அது என்னென்ன டைப்புன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்டுங்கிற ஒரு டைப் இருக்குது. இந்த டைப்பை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க, லைக் நேம் எல்லாம் ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு சப்போஸ் HTML ஃபார்ம்னா என்னென்னு தெரியலனா அதுக்கும் தனியான ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதிலையும் போய் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஃபார்மில் நம்ம எழுதியிருக்கக்கூடிய அந்த டேட்டாஸை வந்து சப்மிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பட்டன் தான் இந்த சப்மிட் டைப்பில் உள்ள பட்டன். லைக் ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம கிளிக்குன்னு ஒரு சப்மிட் அந்த மாதிரி ஒரு பட்டன் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோன்னா அதை கிளிக் பண்ணால் அந்த ஃபார்ம் டேட்டா சப்மிட் ஆகும் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா இதில் ரீசெட்னு ஒரு டைப் உண்டு. இப்போ ஒரு ஃபார்ம் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்னு வச்சுருக்கீங்க, இன்னொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட்னு நீங்கள் எழுதி வச்சுருக்கிறீங்க. அதோட டைப்பும் அதே மாதிரி ரீசெட்டாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த ஃபார்மில் எழுதியிருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து எரேஸ் ஆகும். இன்னும் தெளிவாக சொல்ல போனால் இப்போ ஒரு ஃபார்மை நீங்கள் நிறைய டைப் பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும்ல. அப்போ நீங்கள் ரீசெட்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அந்த ஃபார்ம் கிளியர் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ரீசெட் பட்டன். ஆக்சுவலி இதில் இனிஷியலாக எந்த வேல்யூ ஃபஸ்ட் இருந்துச்சோ அந்த வேல்யூக்கு இது திருப்பி கொண்டு போய் விட்டுரும். ஸோ இனிஷியலாக எம்டி வேல்யூ இருக்குன்னா அது எம்டியாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா பட்டன்னு இன்னொரு டைப் உண்டு. இது நார்மலாக ஒரு டிஃபால்ட் பிஹேவியர் தான். ஜஸ்ட் இது ஒரு பட்டன் மாதிரி தான் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம், இது ஒரு பட்டனு, டிப்பிக்கலாக ஒரு பட்டன், அவ்வளோதான் அதோட விஷயமே. அண்ட் இதில் ரேராக யூஸ் பண்ணுற இன்னொரு டைப்பும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மெனு. இது வந்து பார்த்திங்கன்னா மெனு பட்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் இதை வந்து மோஸ்ட் கேசஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. லைக் லெஸ் காமன், வெரி லெஸ் காமன். அண்ட் சில ப்ரௌசரில் இது சப்போர்ட் கூட ஆகாது. ஸோ இது வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. கண்டிப்பாக இதை வந்து எந்த ஒரு ப்ரொடெக்ஷன் ப்ராஜெக்ட்டுக்கும் இப்போதைக்கு யூஸ் பண்ணாதுங்க. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மட்டும்தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இந்த பட்டனை ஸ்டைல் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு பேசிக் CSS இன்லைன் ஸ்டைல் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் சப்போஸ் டிபெண்டிங் அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து இன்டர்னல் CSSஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா எக்ஸ்டர்னல் CSSஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் CSS பற்றின ஐடியா உங்களுக்கு இல்லைனா அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுவேன், அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு இன்லைன் CSS மட்டும் போடுவோம். அதுக்கு வந்து ஸ்டைல் அட்ரிபியூட் கொடுத்து அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் நான் கொடுக்குறேன். இது பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டியில் ஒரு ப்ரௌன்னு ஒரு கலர் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. அண்ட் இதோட டெக்ஸ்ட்டை மாற்றுறதுக்கு கலருங்கிற இன்னொரு ப்ராப்பர்ட்டி கொடுத்து அதுக்கு ஒரு ஒயிட் கலர் கொடுக்குறேன். இப்போது இந்த பட்டனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலராக மாறிடுச்சு. இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பேடிங் அந்த மாதிரி, அப்புறமா ஷேடோ, அந்த ஒரு ஹவர் எஃபெக்ட், இதெல்லாமே வந்து உங்களால் கொடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் இன்லைன் CSSக்கு பதிலாக அதுக்காக தனியாக நீங்கள் வந்து இன்டர்னல் CSS ஆர் எக்ஸ்டர்னல் CSS நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இது ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஆங்கர் டேக்குக்கு நடுவில் நீங்கள் கொடுத்தாலே போதும். அதுக்கு ஆங்கர் டேக்கை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆங்கர் டேக் க்ரியேட் பண்ணி இந்த hrefல ஒரு லிங்க்கை நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ இது வந்து லோக்கல் HTML ஏதாவது ஒரு பேஜுக்கு போகணுன்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பேஜ் நீங்கள் ஸ்லாஷ் போட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் நம்ம இது இன்டர்நெட்டுக்கு போகணும், வேறு ஏதாவது வெப்சைட்டுக்கு URLக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த URLையும் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். இதில் ஒரு சாம்பிளாக google.comனு கொடுக்குறேன். அண்ட் இதோட ஆங்கர் டேக்கோட க்ளோசிங் டேக் எடுத்து பட்டனுக்கு க்ளோசிங் டேக்கு கீழே, அதாவது ஆங்கர் டேக்கு நடுவில் பட்டன் டேக்கு நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா
டேரெக்டாக நம்மளை அந்த லிங்க்குக்கு கொண்டு போய் விட்டுரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது அப்படின்னு பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிலனாலும் பரவாயில்ல, நம்ம அதை பற்றியும் தனியாக வீடியோ போடலான்னு இருக்கோம். இப்போதைக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் போட்டு எப்படி இது கூட ஒர்க் ஆகும், பட்டன் கிளிக் பண்ணால் ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத உங்களுக்கு ஷோ கேஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டிங்கிற ஒரு டேக் ஓப்பன் பண்ணணும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனிங் டேகும் அப்புறம் ஒரு க்ளோசிங் டேகும் இருக்குது. இதுக்கு உள்ள ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேமும் கொடுக்கலாம். ஓப்பனிங் க்ளோசிங் ப்ராக்கெட்டுக்கு அப்புறமா கர்லி பிரேசஸில் ஓப்பனிங் க்ளோசிங் போட்டுட்டு இதுக்குள்ளே அலர்ட் ஃபங்க்ஷனை கொடுத்து அதுக்கு ஸ்ட்ரிங்கிற ஒரு டேட்டாவை உள்ளே பாஸ் பண்ணுவோம். என்ன டேட்டா பாஸ் பண்ணலாம்? சப்ஸ்கிரைப் மீ. ஓகே, அதுக்கப்புறமா செமிகாலன் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஃபங்க்ஷனை நான் இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது கால் பண்ண போகிறேன். அதுக்கு பட்டன் கிட்ட போயிட்டு இப்போ இந்த பட்டன் கிட்ட போயிட்டு ஆன் கிளிக் ஆட்ரிபியூட்டை கொடுக்க போகிறேன். ஆன் கிளிக் ஆட்ரிபியூட்டு இதில் இந்த ஃபங்க்ஷன் நேமை நான் கால் பண்ண போகிறேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும், இந்த ஃபங்க்ஷனும் கால் ஆகும். வாவ், சப்ஸ்கிரைப் மீ எவ்ரி ஒன். சி. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் பட்டன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. See you guys next time.